பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. திருச்சிலுவை இடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இன்று மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவெளிப்பாடு 12. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாங்கள் இதை குறித்து நம்ம பேச போகிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. திருவெளிப்பாடு 12 குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த சிலுவை பாதை ஜெபமாலைங்கிற அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதை இன்றைக்கி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த திருவெளிப்பாடு 12 பார்த்திங்கன்னா பல பேர் பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக சில விளக்கங்களை கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த இதுக்குள்ளார நம்ம வரோம். அதாவது திருவெளிப்பாடு 12 அந்த பெண், அந்த ஸ்திரீ யாருன்னா சொல்லிடுவோமே, மாதாமான்னு சொல்கிறத புரிய வைக்கிறதுக்காக நிறையா சில வசனங்கள்லேருந்து உங்களுக்கு எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், கோட் பண்ணி சொல்ல போகிறோம். நீங்கள் நல்லா ஆவிக்குரிய இருதயத்தோடும் ஆவிக்குரிய கண்களோடும் காதுகளோடும் நீங்கள் இதை கேட்டு கவனிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த ஆண்டவர் இந்த விஷயத்தை புரிய வைப்பார். சரியா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், டாபிக்குள்ளார போவோம். ஒவ்வொரு லைனாக படித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம விளக்கங்களை கொடுக்க போகிறோம். இன்னும் நிறைய விளக்கங்களை நம்ம சொல்லுவோம், பார்க்கலாம். ஆண்டவருக்குள்ளாக பேசுவோம். சரி, ஆரம்பிக்கலாம். திருவெளிப்பாடு 12. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. இந்த காட்சியை பார்க்குறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவர் நம்ம யோவான் தான், சீடர் யோவான். அவர் ஒரு அன்பு சீடர், ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமாக வாழ்ந்த மனுஷன். அதாவது எல்லா சீடர்களும் ஓடி போகும்போதும் அவர் மட்டும் என்ன பண்ணலை, ஓடி போகவே இல்லை. கடைசி வரைக்கும் சிலுவை அடியில் நின்ன ஒரு அன்பான, ஒரு உயிரை பற்றி எந்த கவலையும் படாத உயரமான ஒரு மனுஷன்னு சொல்லலாம். இருக்கிற அப்போஸ்தலர்களையே வயசில் சின்னவரும் கூட. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மாதாம்மாவோட சிலுவை அடியில் நிற்கும் போது இதோ உன் தாய்னு சொல்லி மாதாம்மாவை ஆண்டவர் அவர் கையில் தான் ஒப்படைச்சார். நீங்கள் நினைக்கிற மாரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மாதாம்மாவுக்கு அத்தனை பிள்ளைகள் இருக்குது, இத்தனை பிள்ளைகள் இருக்குது. அதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இப்போ அதுக்குள்ளார நம்ம போகணும். அடுத்த வீடியோவில் நம்ம கட்டாயம் அதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா அம்மா நமக்கு அவர் கையில் இயேசு கிறிஸ்து மேலே அன்பாக இருக்கிற எல்லார் கையிலையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாதாமாவை ஆண்டவர் கொடுத்துள்ளார். அதனால் என்ன பண்ணணும், அந்த அன்பு சீடர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி பல ரகசியங்களை இந்த வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது இந்த திருவெளிப்பாட்டில் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா. அதில் மாதாம்மாவுக்கும் அவ்வளவு காட்சிகள் பார்க்குற அந்த நேரத்தில் மாதாம்மாவே என்ன பண்ணுறாரு, அவர் பார்க்குறாரு. இந்த சமயம் அவர் பார்க்கும்போது மாதாம்மா விண்ணேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த விண்ணேற்றம் அடைஞ்சதை குறித்து இதோ இந்த வீடியோவோட தொடர்ச்சியிலே நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, நம்ம டாபிக்குள்ளார போவோம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். பாருங்கள், இது ஒரு உருவகப்படுத்துகிறாங்க. மாதாம்மாவா எப்படியெல்லாம் அவங்க அணி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யோவான் முதல்ல விளக்குறாரு. இதுலேயே சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெண் ஒருவர் காணப்பட்டார், ஸ்திரீ ஒருவர் காணப்பட்டார். ஏன் மாதாம்மா மரியா காணப்பட்டார்னு சொல்லலை. இதே இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்கள். நான் கர்த்தரின் நாளில்
பாருங்கள், நான் படித்து சொல்கிறேன். கர்த்தருடைய நாளன்று, அதாவது நம்ம ஆர்சி பைபிளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெருங்குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடு பேசியவர் யார் என்று 12ஆம் வசனம், என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன்பட்டையும் அணிந்திருந்தார். அவருடைய தலைமுடி வெண்கம்பளி போலும் உரைப்பனி போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல சுடர்விட்டன. அவருடைய காலடிகள் உலையிலிட்ட வெண்கலம் போல பளபளத்தன. அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இரைச்சலை ஒத்திருந்தது. அவர் தம் வழக்கையில் 7 விண்மீன்களை கொண்டிருந்தார். இருபுறமும் கூர்மையான வாள் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது. அவரது முகம் நண்பகல் கதிரவன் போல ஒளிர்ந்தது. இந்த விஷயத்தில் பாருங்கள், அவரது முகம் என்ன பண்ணிச்சான்? நண்பகல் கதிரவன் போல ஒளிர்ந்தது. இதே இந்த விஷயத்தில் நீங்கள் இதிலே பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரா? நான் திரும்பி பார்த்தேன், இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருந்தார், அவர் எப்படி இருந்தார் அப்படி இருந்தார்னு சொல்கிறாரு. மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன்கிறார். நான் கேட்கிறவர் புரிந்து கொள்ளும் விதமாக தான், மறைபொருளாக தான் இந்த வேதத்தில் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் பரிசுத்தாவின் கண்களோட பார்த்தீங்கன்னா தான் மறைபொருள்களை உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த புத்தகத்தில் முடியாது, இந்த வேதத்தில் முடியாது. இதில் எல்லா காரியமுமே என்ன பார்த்தீங்கன்னா மறைபொருளாக தான் இருக்கும். சில காரியங்கள் வேணால், சின்ன சின்ன காரியங்கள் வேணால் வெளிப்படையமாக இருக்குமே ஒழிய, பல விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தோ மாதமாவை குறித்தோ பேசும்போது பார்த்தீங்கன்னா மறைபொருளாக தான் சொல்லப்படுது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஏன் அவங்கள ஸ்திரீன்னு கூப்பிட்றாரு, ஸ்திரீன்னு ஏன் சொல்கிறாரு, மாதாம்மா அம்மானு கூப்பிடலையே, ஸ்திரீன்னு இதெல்லாம் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சில பேர் சொல்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆதியாகமம், அதாவது அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஆதியாகமம் தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள். இந்த திருவெளிப்பாடு 12 இருக்கு, இது ரொம்ப பெரிய சாப்டர். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பல ரகசியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னும் நான் தட்டி விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன்னு என்ன பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் இந்த பாதியை கேட்டுட்டு இந்த காவாசியை கேட்டுட்டுலாம் தயவு செஞ்சு எதையும் எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. என்னால் இந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்லலாம் என்னால் முடியாது. என்னால் முடிஞ்சது ஆண்டவருக்குள்ளே கேட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அதை புரிஞ்சு நீங்கள் முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எதுனாலும் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் பாதி கேட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி கேட்டுட்டு இந்த 2 நிமிஷம் கேட்டுட்டு 3 நிமிஷம் கேட்டுட்டு, ஒரு வீடியோ 1 மணி நேரம் நம்ம போட்டிருப்போம், வெறும் 3 நிமிஷம் கேட்டுற வேண்டியது, உடனே அவங்களுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு போக வந்துட வேண்டியது, உடனே என்ன பண்ண வேண்டியது, தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட வேண்டியது. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. முழுசாக கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு டாபிக்னா ஒரு தலைப்புனா அதை முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தால் சொல்லுவேன். கருத்தை சொல்லணும்னு சொன்னால் சொல்லுவேன்ப்பா. எதுவுமே என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்தோ இல்லை என் வாதம் தான் பெருசுங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. சரி, நம்ம இந்த டாபிக்குள்ளார போவோம். தொடக்க நூல் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, பிதாவானவருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறாங்க. திங்கக்கூடாதுன்னு சொன்ன கனியிலேருந்து சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆதாம்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு, மகனே மகளே எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுறாங்க, போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நீ எங்கே இருக்கன்னு கேட்கும்போது, நான் உங்கள் சத்தத்தை கேட்டேன், அதனால் நான் போய் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா நான் ஆடை இல்லாமல் இருந்தால் நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல ஆதாம் சொல்கிறாப்புல. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ ஆடையின்றி இருக்கிறாயின்னு உனக்கு சொன்னது யார் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பணத்துலேருந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, யார்,
ஆதாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்குன்னு கொடுத்த இந்த பெண்ணு தான் என்ன பண்ணுச்சு, எனக்கு அந்த கனியை கொடுத்துச்சு, நானும் சாப்பிட்டுவிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல, பெண் மேலே பழிய போட்டுறாப்புல. நல்லா கவனித்து பாருங்கள், இந்த இடத்துல அவர் மன்னிப்பே கேட்கல. ஒரு வேளை ஆண்டவர் மன்னிப்பு கேட்டிருந்தா கொஞ்சம் இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா கொஞ்சம் ஏதாவது என்ன பண்ணியிருப்பார், சலுகை செஞ்சுருப்பார். யூதாஸ் என்ன பண்ணல, மன்னிப்பு கேட்கவே இல்லை. அவனே என்ன பண்ணிக்கிட்டான், முடிவை கொடுத்துக்கிட்டான். இவர் என்ன பண்ணலை, மன்னிப்பு கேட்கல. கல்லான இருதயம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும். இதில் என்ன நம்மளுக்கு கௌரவ குறைச்சல் இருக்கும், மன்னிப்பு கேட்கறதுல. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளார போகவே முடியாது. சரின்னு இவர் என்ன பண்ணுறாப்புல, பெண் மேலே பழிய போட்டுறாப்புலையா. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு பெண்ணை கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, பாம்பு என்னை ஏமாத்திடுச்சு, நானும் உண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்களாச்சும் என்ன பண்ணல, மன்னிப்பு கேட்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாம்பின் மேலே பழியை போட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர்கிட்டையும் ஏன் செஞ்சேன்னு கேள்வி கேட்டால் அதே ஆண்டவர் பாம்புக்கிட்ட கேள்வி கேட்கல. ஏன்னா அது எல்லா விலங்குலையும் சூதுள்ளதாக இருந்துச்சு, பிசாசுக்கு இடமளிச்சிருச்சு, அது தெரிஞ்சே செஞ்சிச்சு. இவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ வஞ்சிக்கப்பட்டு விட்டாங்களே ஒழிய, ஆனால் அது தெரிஞ்சே செஞ்சதுனால அதுகிட்ட இந்த கேள்வி எதுவுமே கேட்கல. உடனே என்ன சொல்கிறார் ஆண்டவர், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அதுக்கு சாபத்தை கொடுத்துட்றாரு. பாருங்கள், அதுக்காண்டி என்ன பண்ணுறாரு ஆண்டவர், பாம்பு வெறுத்துட்டாருன்னு சொல்ல நினச்சிடாதீங்க. ஆண்டவர்கிட்டையும் ஒரு பாம்பு உண்டு. மோசையின் கையிலையும் ஒரு பாம்பு இருந்துச்சு. ஆண்டவருடைய பாம்பு ஒன்று உண்டு. இங்கே உள்ள பாம்பு, பிசாசுகிட்ட உள்ள பாம்புங்கிறது வேறு. 2த்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்களேன், அடுத்த வசனம் கவனிங்க. உனக்கும் பெண்ணுக்கும், இந்த பெண்ணை சொல்லலைங்க அவர், இந்த பெண்ணை தான் ஏமாந்து போயிடுச்சே, முடிஞ்சு போயிடுச்சே. உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை காயப்படுத்த முயலுவாய். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த விஷயம், இந்த வசனம் எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஏவாள் எங்கே பாம்பின் தலையை நசுக்குனாங்க, அவங்க தான் தோற்று போயிட்டாங்களே. பாம்பால் ஏமாற்றப்பட்டு போயிட்டாங்க. அவங்க வெற்றி அடையலை, ஆதாமும் வெற்றி அடையலை. ஆதாம் வெற்றி அடைஞ்சு ஏவாள் வெற்றி அடைஞ்சிருந்தா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. புரியுதுங்களா? அப்போ உனக்கும் பெண்ணுக்கும் பாருங்கள், என்ட்ரன்ஸு முதல் என்ட்ரியே மாதாமாக தான் வராங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அறிவிக்கப்படுற முதல் வார்த்தை என்னது, உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும், அதாவது பாம்போட வித்துக்கும் அவள் வித்துக்கும், மாதாமாவோட பிள்ளை இயேசு கிறிஸ்துவுக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். பாம்பின் தலையை என்ன பண்ணார், மரணத்தை ஜெயிச்சு நசுக்கி போட்டார். நீ அவர் குதிங்காலை காயப்படுத்துவாய், என்ன பண்ணுறான், காலில் ஆணி அடித்தாங்க. இப்படி இந்த வசனம் என்ன பண்ணுது, அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, மாதாமாவை என்ட்ரி கொடுத்துட்டாரு. யார், பிதாவானவர். தகப்பன் என்ன பண்ணிட்டாரு, அறிமுகப்படுத்திட்டார். இந்த விஷயத்தில் தான் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, எனது வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதா
சொல்கிறீங்க இல்லையா? அவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மகன்கிற ஸ்தானத்தை தாண்டி இயேசு கிறிஸ்து பிதாங்கிற ஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. ஆவியின் கண்களில் உணர நிற்கணும். புரியுதா? அவர் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா நத்தனியல்கிட்ட, இது முதல் மானிட மகன் மீது வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள்னு சொன்னார் இல்லையா? அந்த இடம் எங்கன்னா இயேசு கிறிஸ்து பிதாவானவராக மாறுறதும் சுதனானவராக இருக்கிறதும் மாறி மாறி இருந்துக்கிட்டு இருப்பார். இது எங்கே இருக்குது? இவர் பிலிப்பு கேட்குறாரு இல்லையா, ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லும்போது, பிலிப்பே நீ இவ்வளவு நாள் என்னோட இருந்தும் நீ இதை உணர்ந்துக்கலையா? நான் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருக்கிறேன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சொல்லலையா? அதனால் புரிஞ்சு நடந்துக்கணும். இவர் பிதாவின் சாயலில் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே. இப்போ புரிஞ்சுதா? ஸ்திரீ என்ன என்னன்னு? ஸ்திரீ என்ன வந்து தரைக்குறைவான வார்த்தைன்னு சில பேர் நினச்சிக்க வேண்டியது. தமிழில் வேணால் ஒருத்தவங்களை பார்த்து பெண்ணேன்னு கூப்பிட்டா, அம்மாவை பார்த்து பெண்ணேன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, தப்பாக நினச்சிக்குவாங்க. ஆனால் இங்கிலீஷில் எப்படி தெரியுமா, அவர் லேடி ஆஃப் ஹெல்த் வேளாங்கண்ணி. லேடின்னா யாரை சொல்லுவாங்க தெரியுமா? அரசியை குறிப்பிடுற வார்த்தை. அரசியை வந்து லேடின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி ஒரு பெரிய வார்த்தை அது. ஸ்திரீன்னு என்ன பண்ணார், ஆண்டவர் கூப்பிட்டார். அடுத்த சமயம் என்ன பண்ணார், ஸ்திரீயே இதோ மகன் சொல்லி சொன்னார். நம்ம ஆர்சி வெர்ஷனில் அம்மானு குறிப்பிடுறாங்க, தப்பு இல்லை. ஆமாம், நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மானு மாற்றிக்கிறாங்க. ஆனால் ஸ்திரீன்னு கூப்பிட்டாரு, தப்பு. அதுதான் வந்து உயர்ந்த வார்த்தை. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, திருவெளிப்பாடு 12 பெண் ஒருவர் காணப்பட்டார், ஸ்திரீ ஒருவர் வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது, ஸ்திரீ ஒருவர் காணப்பட்டார். இப்போ புரிஞ்சுதா? இப்போ ஸ்திரீனா என்ன அப்படின்னு? ஸ்திரீங்கிற வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. ஸ்திரீனா மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பிதாவானவர் சொல்கிற வார்த்தை அது. நீங்கள் என்ன அதை என்ன ஸ்திரீயை இருந்தானே கூப்பிட்டாருன்னு சொல்லி நீங்கள் இன்னும் மட்டமாக நினைக்கிறீங்க? அவர் நான் தூய்மையான கருதுவதை நீ தீட்டா கருதாதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால் வந்து ஸ்திரீங்கிற வார்த்தை ரொம்ப புனிதமான ஒரு வார்த்தை. அதனால தான் ஸ்திரீன்னு அம்மாவை கூப்பிட்டார். சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். இந்த உலகத்தில் எந்த பெண்ணு தான் கதிரவனை ஆடையை அணிஞ்சிருக்க முடியும்? எந்த ஒரு மனுஷன் கதிரவனை ஆடையை அணிஞ்சிருக்க முடியும்? இப்போ நம்ம வந்து திருவெளிப்பாடு இதே 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன போட்டிருந்தது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வந்து விளக்கும் போது, மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்து நீண்டாங்கியும் மார்பில் பொன்பட்டையும் அணிந்திருந்தார். அவர் தலைமுடி வெண்கம்பளி போலும் உரைப்பனி பனி போலும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல சுடர் விட்டன. அவருடைய காலையடிகள் உலகிலிட்ட வெண்கலம் போல பளபளத்தன. அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இறைச்சலை ஒத்து இருந்தது. அவர் தம் வழக்கையில் 7 விண்மீன்களை கொண்டிருந்தார். இவர் 7 விண்மீன்கள், அதாவது பரிசுத்தாவியை குறிக்கிற 7 விண்மீன்கள். இவர் வச்சுருந்த இயேசு கிறிஸ்து அப்பா வச்சுருந்த விண்மீன்கள் வந்து பரிசுத்தாவியை குறிப்பதாக இருக்குது. அதே 7 திருச்சபையும் குறிக்குதுன்னு வச்சுக்கலாம், சொல்லலாம். இருபுறமும் கூர்மையான வாள் ஒன்று அவரது வாயிலிருந்து வந்தது, வெளியே வந்தது. அவரது முகம் நண்பகல் கதிரவன் போல ஒளி இருந்தது. அவரோட முகம் எப்படி இருந்ததா? நண்பகல் கதிரவன் போல ஒளி வீசுனுச்சு. இவங்க அந்த கதிரவனே ஆடையை அணிஞ்சிருந்தாங்க. சரி, இது மட்டும் பார்த்தாதுன்னா இன்னொரு வசனத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பாடல் 93 என்ன சொல்லுது தெரியுங்களா? ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையை அணிந்துள்ளார். இந்த உங்களோட வெர்ஷனில் நம்ம படித்தோம் அப்படின்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கொண்டிருக்கிறார்.
ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்று இருக்கிறது. இந்த பூமி என்ன பண்ணுதான்? அசையாதபடி நிலை பெற்று இருக்குது அப்படின்னு பூச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பராக்கிரமத்தை அணிந்திருக்கிறார்னு போட்டிருக்கு, மகத்துவத்தை அணிந்திருக்கிறார்னு போட்டிருக்கு. இன்னைக்கு இங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், சூரியனை ஆடையாக அணிந்திருந்தார். திருவெளிப்பாடு 12. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவர் பாதங்களின் கீழே சந்திரனும் அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரும் அதே ராஜரிகத்தை மகிமையை ஆடைய அணிஞ்சிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல, நண்பகல் சூரியனை போல பிரகாசிச்சதுன்னு யோவான் சொல்கிறாரு. அதே யோவான் இங்கே என்ன சொல்கிறாரு? கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்திரீயானவள் திருச்சபையை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சபை தான் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்துச்சா? நீங்களே சொல்லுங்கள். திருச்சபை இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததா இல்லை மாதாமா பெற்றெடுத்தாங்களா? என்ன காரியம் இது? எல்லாமே நல்லா சொல்கிறீங்க. இந்த ஒரு காரியம்னு வரும்போது மட்டும் மனசு போன போக்கில் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு சொல்கிறத நம்ம விருப்பத்துக்கு சொல்ல முடியுமா? உள்ளதை சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கணும் இல்லையா? அதுதான் நானும் சொல்கிறேன், சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கணும். இந்த விஷயத்தில் அதுதான் இப்போ சொல்லுது. திருச்சபை ஒன்றும் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கலையே, மாதாம்மா தானே பெற்றெடுத்தாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா மாதாம்மா தான் திருச்சபை. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். மாதாம்மா தான் திருச்சபைனா மாதாம்மான திருச்சபை. சரி, ஓகே. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. நிலா என்ன பண்ணது? அவருடைய காலடியில் இருந்தது. ஏன்னா மாதாம்மா ஒரு குளிர்ச்சியானவங்க. இப்படி சொல்கிறது உங்களுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலில் சொல்லணும் அப்படின்னா கோல்டு ஸ்பிரிச்சுவல். அதாவது என்னென்னா, சில பேர் ஆவியில் அனலாக இருங்கன்னு சொல்கிறாங்க, ஆவியில் குளிர்ச்சியாக இருக்கிறதும் உண்டு. இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிலே ஆண்டவர் சொல்லுவார், நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை, நீ வெதுவெதுப்பாக இருக்க, உன்னை நான் என்ன பண்ணுவேன்? துப்பிடுவேன், அதாவது கக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு இல்லையா? அப்போ குளிர்ச்சியாகவாச்சும் இருக்கணும். மாதாம்மாவை போல் உரைப்பனி வெண்மை போலும் படிக்கிறோமா இல்லையா? பரிசுத்தாவிக்கு குளிர்ச்சி தன்மையும் உண்டு, பரிசுத்தாவிக்கு சூடான தன்மையும் உண்டு. பல பேர்கள் சூடான தன்மையில் தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மாதாம்மாவுக்குள்ளார அன்பாக இருக்கிறவங்க குளிர்ச்சிங்கிற அந்த பரிசுத்தாவியையும் பெற முடியும். அதெல்லாம் பெரிய சீக்ரெட்டுப்பா. ஆமாம், சரி. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். 12 விண்மீன்களை தலை மீது. இந்த 12 விண்மீன்கள் எதை குறிக்குது? 12 குலங்களை, கோத்திரங்களை குறிக்கிறது. 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. என்ன, பழைய ஏற்பாடும் நான் தான், புதிய ஏற்பாடும் நான் தாங்கிறாங்க. புதிய ஏற்பாட்லேயும் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாமே மாதாம்மாவுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. சரியா? இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? அவங்களுக்கு அடுத்த இடத்துல அவங்களுக்கு ஈடாக மாதாம்மாவும் இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? பெந்தகோஸ்தே நாளில் எல்லாருக்கும் பரிசுத்தாவியை வாங்கி கொடுத்துட்டு தன்னோட பணியை நிறைவு செஞ்சுட்டு விண்ணேற்றம் அடைஞ்சாங்களான்னு கேள்வி வரும். அதுக்கும் என்ன பண்ணுவோம்? இப்போ தொடர்ச்சியாக அந்த டாப்பிக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதையும் பார்த்துருவோம். இது 2 டாப்பிக்கை ஒன்றா கொடுக்குறோம். பார்ட் 1 பார்ட் 2 இது வரும். திருவெளிப்பாடு 12 மாதாவின் விண்ணேற்பும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, அவர் கருவுற்று இருந்தார். யார்? மாதாம்மா, திருச்சபையில். சரியா? மாதாம்மா அவர் கருவுற்று இருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். ஏன்னா
பாருங்கள், அடுத்தது பாருங்கள். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. இந்த பிசாசன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு அந்த அந்த பெண்ணுக்கிட்ட வந்தானா, இன்றைக்கி இந்த பெண்ணுக்கிட்ட வந்துட்டான். என்னென்னா நம்மளால் அந்த பெண்ணுக்கிட்ட ஜெயிச்சுவிட்டாரு, நம்ம அம்மாட்டெல்லாம் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நசுக்கி போட்டுருவாங்க. என்ன பண்ணுறாங்க, நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அன்றைக்கி என்ன பண்ணிச்சு, சாஃப்டாக வந்தான், அமைதியான மெல்லிய அந்த அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளார அமைதியான சூழலில் வந்தான். இன்றைக்கி என்ன பண்ணுறான், இவங்கள்ட்ட நெருப்பு மயமாக வரான், பயங்கர கோபமாக உக்கிரமமாக வரான். இதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இதை நிகழ்காலத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஏறது என்ன பண்ணான், பயங்கர ஃபோர்ஸாக இறங்கினான். என்ன பண்ணான், இயேசு கிறிஸ்து எப்படியாவது ஒழிச்சு விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் பயங்கர ஃபோர்ஸாக இறங்கினான். அதை தான் இங்கே சொல்லப்படுது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. இதெல்லாம் அவனுடைய ஒரு குவாலிஃபிகேஷன். சரி, அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. இந்த விண்மீன்களின் 1/3 பகுதியை இழுத்து போட்டதுன்னா இது என்ன தெரியுங்களா, அந்த விழுந்து போன வானதூதர் கூட்டம். இதை குறித்து நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா யூதா திருமுகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. பாருங்களேன், சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள். என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருளில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய வானதூதர்களின் கூட்டமே என்ன பண்ணுது, இவருக்கு எதிராக இறங்கி இருக்குது. வானத்துலேருந்து விழுந்து போயிட்டானோ, லூசிஃபர் கலகம் பண்ணி என்ன பண்ணானுவோ, அவனோட சேர்ந்துக்கிட்ட கொஞ்சம் நிறையா பேர், 3/1 பகுதி பேர் ஏன்னா 3/1 பகுதி பேர், அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 3 கோடி வானதூதர்கள்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. அதில் 1 கோடி பேரை என்ன பண்ணிவிட்டான், அவன் பிசாசை மாற்றி என்ன பண்ணிட்டான், இங்கே எழுத்து போட்டுட்டான். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது எண்ணிக்கையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்தமாரி இது எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேகியோன்னு பிசாசு பிடிச்ச ஒருத்தன் வருவான் இல்லையா, 6000 பேர் கொண்ட 6000 பிசாசுகளை உள்ளார கொண்டு இருந்தவன். அது என்ன பண்ணிச்சு, 2000 பணிகளுக்குள்ளார 1க்கு 3ன்னு என்ன பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் கொண்டுடுச்சு இல்லையா. அதுபோல் அவ்வளவு பிசாசை இந்த நட்சத்திரங்கள் எதை குறிக்குது அப்படின்னா இந்த வானதூதர்களை குறிக்கும். என்ன பண்ணிவிட்டான், கவுத்து போட்டான். ஏறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டு இருந்தது. இப்போ புரியுதா இல்லையா, என்ன பண்ணா, ஏறோது எப்போ பிறந்தோன்னே உடனே நம்ம என்ன பண்ணணும், கொன்று போட்டுருணுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதாவது பிசாசு குறி வச்சுட்டான், அதுக்கு ஏறுவதை பயன்படுத்தினான். அதேமாரி என்ன பண்ணான், பல குழந்தைகளை வெட்டி வீசிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார், ஆண்டவர் காப்பாற்றினார் தன்னுடைய மகனை. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த ஆண் குழந்தை எதை குறிக்குது, இயேசு கிறிஸ்துவானவர். இவரது இயேசு கிறிஸ்து தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, திருப்பாடல்கள் 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, எடுத்துப்போம். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஒரு விஷயம் இதுலேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், எதையும் நான் மறைக்கிறதில்ல.
சியோன்கிறதே மாதம் இன்றைக்கி பல பேர் பார்த்திங்கன்னா சியோன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அவங்கள அறியாமலே சியோன்னு வச்சுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் சியோன்னா என்னது? மாதாமான்னு அர்த்தம். சியோனில் என் அரசரை நானே திருநிலைப்படுத்தினேன். அரசர்னா யார்? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் அவர் மறைமுகமாக குறிக்கப்படுற பெயர்களில் ஒன்று அரசர். அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் தாராளமாக. ஏன்னா எப்போ வந்துச்சு இந்த வசனம்? நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அவர் ஞானஸ்நானம் வாங்கும்போது, ஏசப்பா ஞானஸ்நானம் வாங்கும்போது இந்த குரல் ஒலிச்சுது இல்லையா? அதுதான் இந்த சங்கீதம். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், உமக்கு உரிமை, பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடையில் வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர், குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். இந்த வசனம் சொல்லுது இல்லையா? இதுதான் இங்கே சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். எல்லாம் ஒன்று தானே? அப்போ இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுத்தது இங்கே யார்? ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்து. பெற்றெடுத்தவங்க யார்? அப்போ இந்த ஸ்திரீ யார்? இங்கேயும் பாருங்கள், ஒரு ஆண் குழந்தையும் தான் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுத்தார்னு. எல்லாமே மறைபொருள். மறைபொருளானதை நீங்கள் எப்படி நேராக பார்க்க முடியும்? மறைபொருளானதை தந்தையாகிய கடவுளிடமிருந்து கேட்டு தான் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய நம்மளாக புரிஞ்சிக்க வாய்ப்பாடு கிடையாது. வாய்ப்பாடு மாரியெல்லாம் என்ன பண்ண முடியாது? இதை புரிஞ்சிக்க முடியாது. 2 4 புரிஞ்சிக்க முடியாது. இதை ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மேலே போயிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த அதிகாரத்தில் இது மாதாமாவை குறித்த ஒரு அதிகாரங்கிறதுனால அடுத்தடுத்து மாதாமாவை குறித்து என்ன நடந்தது, இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் மாதாமா என்ன செஞ்சாங்க, இந்த பூமியில் என்ன செஞ்சாங்க, அதை குறித்த விளக்கமான ஒரு பதிவு தான் இந்த திருவெளிப்பாடு 12. பாருங்கள். அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். என்ன ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மேலே போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? யாக்கோபை வெட்டி கொண்டானுவோம். அப்புறம் என்ன பண்ணாங்க? பேதுருவை கூட கொல்ல நினச்சாங்க. ஆண்டவர் காப்பாற்றினார். மாதாமா என்ன பண்ணாங்க? பாலை நிலத்தில் தங்கி இருந்தாங்க. அதாவது எந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். மாதாமாவை யோவான் பார்த்துக்கிட்டார். 3.5 வருஷம் என்ன பண்ணார்? அவங்கள பார்த்துக்கிட்டார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மேலே போயிட்டார். மாதாம்மா ஒரு சேஃப்டியான இடத்துல மாதாம்மாவை வச்சிடுறாரு பிதாவானவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? தன்னோட அன்பு சிடத்தை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? மேலே போன ஆண்டவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாத்தான் என்ன பண்ணான்? பரலோகத்தில் இருந்தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா யோபோட சாப்டரில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நீங்கள். அவன் யோபு மேலே குறை சொல்லிட்டு அங்கே தான் இருந்தான். சரியா? நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தவனுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னு பைபிளில் படிக்கிறோம். என்ன நடக்குது? விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு? அங்கே வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறாங்க? மிக்கேல் என்ன பண்ணுறாரு? போரிட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? போர் புரிகிறாங்க. அரக்கப்பம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பம்பு தோல்வியுற்றது. இது தெரிஞ்ச விஷயம்தான். அரக்கப்பம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. இந்த பாம்பு தான் என்ன ஆயிடுச்சு? தொடக்கத்தில் தோன்றிடுச்சு. அந்த ஊர்ந்து வந்தது இல்லையா, அது பாம்புன்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. அது இவன் தான் என்ன பண்ணிட்டான்? பாம்போடையத்தில் வந்துவிட்டான். சரி, பெரிய அரக்கப்பாம்பு பாம்பை பயன்படுத்தி வந்துட்டான். இந்த பெரிய அரக்கப்பாம்பு என்ன ஆயிடுச்சு? தோற்று போயிடுச்சு. அப்போ அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது.
அழகு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. அந்த பாம்பு அந்த பெண்ணை ஏமாத்திடுச்சு. இந்த பெண்ணுக்கிட்ட அதெல்லாம் வேலையே நடக்காது. இவங்கள்ட்ட அந்த வேலையே நடக்காது. அதுக்கு தான் என்ன பண்ணணும், உருக்கமாக ஜெபமாலை சொல்லணும். ஜெபமாலை சொல்லி மாதாமா பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது அந்த வேலை நம்மளுக்கிட்டையும் நடக்காது. உலகம் முழுவதையும் ஏமாற்றியாது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். என்ன ஆயிடுச்சு, அதன் தூதர்களும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் உயிர் தெழுந்து மேலே போய் பரலோகத்தை கழுவி விட்டாச்சு. ஒரு பயலுக்கும் அங்கே இடம் இல்லை. எல்லா பயலையும் வெளியில் தள்ளி விட்டாச்சு. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரிய குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மேல் குற்றம் சுமத்தியவன் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நாம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். பார்த்தீங்களா, இந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா. அது யோபுவை பற்றி மட்டும் இல்லைங்க குறை சொன்னது, எல்லா இறைவாக்கினர்களை பற்றியும் எல்லாரை பற்றியும் அவன் குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்த பையன். அவனை என்ன பண்ணிட்டாங்க, தள்ளியாச்சு, வெளியில் தள்ளியாச்சு. அவனுக்கு இனிமேல் பரலோகத்தில் இடம் இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். ஆட்டுக்குட்டியை சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். நம்மளை என்ன பண்ணுறோம், ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் பகர்ந்த சான்றாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விண்ணகத்தில் அந்த வானதூதர்கள் இந்த இரத்தத்தாலையும் சான்றாலையும் அவனை ஜெயிச்சிட்டாங்க. அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. எதுக்குமே அவங்க இது பண்ணல. இதன் பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே கடலே ஐயோ உங்களுக்கு கேடு. மண்ணுலகே கடலே ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் எங்கே வந்துட்டானா, இப்போ நம்மள்கிட்ட வந்துட்டான். தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்க பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கே அவனுக்கு இடம்லாம் போவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறான், இந்த அம்மாவால் தான் போச்சு. இவங்க அந்த குழந்தைய பெற்றெடுத்து தான் நம்மளை என்ன பண்ணி விட்டாங்க, காலி பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே சாவ போகிறோம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அழகுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதனால் என்ன ஆயிடுச்சு, கடுப்பாயிட்டான். பயங்கர கோவமாகி என்ன பண்ணுறான், நம்ம அம்மாவை துரத்திக்கிட்டு வரான். ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டு இருந்த இடத்திற்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயத்தில் சொல்லவா, கழுகின் செட்டைகளின் நிழலில் நான் வந்து உங்களை தாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கும். பிதாவானவர் சொல்வார். அந்த கழுகின் செட்டைகளின் நிழல் நம்ம அம்மா தான். மாதாவின் நிழல் தான் அன்னைக்கு மகிமையின் மேகமாக அங்கே வந்து நடத்திக்கிட்டு வந்தது. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரகசியங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானம் தேவை. அது உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது, நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். அதனால தான் அந்த கழுகின் செட்டைகளில் நிழலில் என்ன பண்ணார், அப்படியே பகலில் மேகத்துள்ளையும் இரவில் நெருப்புத்துள்ளையும் அவர்களோடு இருந்து நடத்திக்கிட்டு வந்தார். அதே சிறகுகள் மாதாமாவுக்கும் இருக்குது, அவருக்கு அளிக்கப்பட்டன. அவர் 3½ ஆண்டு காலம் அங்கு பேணப்படுவார். அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து 6 போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது. என்னாவது பெரிய என்ன சொல்கிறது, திருச்சபையை அன்னைக்கு அவ்வளோ பெரிய கலக கூட்டம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாம் துணை நின்றாங்க. மாதாம்மா வந்து அரணா நின்று இது பண்ணாங்க, காப்பாற்றினாங்க, சூழ்ந்து நின்னாங்க. அவங்கள யாரும் காப்பாற்றின அவசியம் இல்லை, சூழ்ந்து நின்னாங்க. அது தன் வாயை திறந்து அரக்கப்பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்த வெள்ளத்தை குடித்து விட்டது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினங்கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அந்த எஞ்சிய பிள்ளைகள் யார், அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். இயேசுவுக்கு சான்று பகர்கிற நம்ம எல்லாருமே அவருடைய எஞ்சிய பிள்ளைகள், மாதாமாவின் எஞ்சிய பிள்ளைகள்.
புரியுதா? நீங்களே நினச்சாலும் நானே நினச்சாலும் சரி, மாதாம்மாவோட பிள்ளைகள் தான். நாம் இல்லை. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்லிக்கிறீங்களா, நீங்கள் மாதாவின் பிள்ளைகள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மாதாம்மாவை பிசாசுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இன்றைக்கி உலாவிட்டு இருக்குது. அது பரிசுத்தாவின் கூட்டம் இல்லை. ஆனால் தன்னைத்தானே என்ன பண்ணுது, அந்த கூட்டம் பரிசுத்தாவி உள்ள கூட்டம்னு சொல்லிக்குது. அந்த கூட்டத்துக்கிட்ட கிறிஸ்துவின் ஜனங்களே எச்சரிக்கையாக இருங்கள், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவரை சபிக்கிற கூட்டம் எந்த கூட்டமாக இருக்க முடியும்? பிசாசின் ஆவி தான் மாதாம்மாவை சபிக்கும். ஏன்னா அன்னைக்கு அந்த வெள்ளம் போல் வந்த அந்த கூட்டம் தான் இன்றைக்கி என்ன பண்ணுது, இந்த சபைக்குள்ளார பூந்து மந்தையை சிதறடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது. எந்த வாயிலேருந்து மாதாம்மா பிசாசுன்னு வருதோ அந்த வாய் பிசாசின் வாய். அவன்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவனுகள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல. கடவுளின் ஆவி கொண்ட கூட்டம் என்றுமே சொல்லும், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.